Hey guys, welcome back. Xiaomi வந்து அவங்களோட Mi10 series விடுற மாதிரி தெரியல. அந்த Mi10 சீரிஸில் மிட் ரேஞ்சில் Mi10i கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் சார்ஜிங் டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மேலே கார்ட்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், அஸ்வால்ட் 8 ஸோ இந்த 3 கேம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது, பேட்டரி வந்து எந்த அளவுக்கு கம்மியாகுது, இந்த மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் வந்து நம்ம சைட் பை சைட் செக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 74% இருக்குது, 457 டைம் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால் ஆஃப் டியூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிராஃபிக் குவாலிட்டி நம்ம ஹை வச்சிடலாம். ஃப்ரேம் ரேட் வந்து வெரி ஹை வச்சு பார்ப்போம். ஸோ இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 25 டிகிரி இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 29 இருக்குது, 30 இருக்குது ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் மட்டும். பேக் சைடு பார்த்தோன்னா 31 இருக்குது, மேக்ஸிமம் வந்து 30 அண்ட் பேக் சைடு வந்து 31.5 டச்சாக இருக்குது மேக்ஸிமம். ஸோ இந்த ஒரு கேம் விளையாடி பார்ப்போம். கால் ஆஃப் டியூட்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேம் ப்ளே இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான கேம் ப்ளே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிராஃபிக்ஸ் வெரி ஹையில் விளையாடி பார்ப்போம். கிராஃபிக்ஸ் ஹை அண்ட் ஃப்ரேம் ரேட் வெரி ஹையில் வந்து நல்லாவே கேம் பிளே இருந்தது. இப்போ வந்து நம்ம வெரி ஹை கிராஃபிக்ஸ் விளையாடி பார்ப்போம். இதில் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு செக் பண்ணலாம்.
இப்போ ஒரு 15 மினிட்ஸாக கால் ஆஃப் டியூட்டி விளையாடிட்டுருக்கோம். ஸ்க்ரீன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 39.9. ஸோ நியராக வந்து ஒரு 40 டிகிரி வந்து ஸ்க்ரீனில் டச்சாக இருக்குது. அதுவும் வெரி ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடும் போது. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா கேமரா கிட்ட வந்து 41 டிகிரி டச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடு எல்லாமே வந்து டெம்பரேச்சர் 37, 38 அந்த மாதிரி நார்மலாக இருக்குது. பட் அந்த கேமரா பம்ப் கிட்ட மட்டும் 41 டிகிரி டச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் நம்ம கையில் ஹோல்ட் பண்ண கிளாஸ் பேக்குன்றதுனால நம்மளால் அந்த வார்ம்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் விளையாடுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். வெரி ஹையில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் வார்ம் ஆகுது. பட் கேம் ப்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அதில் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. நம்ம இப்போ வந்து ஆஸ்பால்ட் 8 விளையாடலாம். ஸோ இப்போது விஷுவல் குவாலிட்டி பார்த்தோன்னா நம்ம மீடியமில் இருக்குது. இதை வந்து நம்ம ஹைக்கு மாற்றலாம். கேம் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஹை கிராஃபிக்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் வந்து செம்ம லவுடாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹோம் ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கேம் ப்ளே. ஸோ ஆஸ்பால்ட் 8ஓட கேம் ப்ளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கேம் ப்ளேயில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, லேக் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை. பட் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் வந்து 37 டச் ஆகிருக்கு. பேக் சைடு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேக் சைடு பார்த்தனால வந்து மேக்ஸிமம் வந்து 36 தான் இருக்குது. கேமரா பம்ப் கிட்ட வந்து 37 போயிருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேக் சைடு நம்ம டச் பண்ணும்போது கூட நார்மலாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம கேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட் கூட நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்ப்போம். ஃப்ரீ ஃபயரில் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் வந்து கிராஃபிக் பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸில் இருக்குது. அல்ட்ராவில் நம்ம வச்சு பார்க்கலாம். ரெசல்யூஷன் கூட ஹையில் வச்சு பார்த்துடலாம்.
போட்டான். அல்ட்ரா கிராஃபிக்ஸில் மட்டும் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை கேம் பிளே. அவளால் அந்த ஜிட்டரை ஃபீல் பண்ண முடியுது டர்ன் பண்ணும்போதெல்லாம். போட்டான். இப்போ ஃப்ரீ ஃபயர் நீங்கள் விளையாடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அல்ட்ரா கிராஃபிக்ஸ் இல்லாமல் அதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக அந்த ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸில் விளையாடினீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வந்து கேம் பிளே விளையாடி இருக்கும். ஃபோன் டெம்பரேச்சர் ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமம் 39 போயிருக்கு. பேக்கில் பார்க்கலாம், பேக்லேயும் வந்து ஒரு 37, கேமரா கிட்ட 38 வந்திருக்கு. ஸோ இந்த Mi 10i வந்து நம்ம கேமிங்காக வாங்கினோமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கேமிங்காக வாங்கலாம். நம்ம ஸ்னாப்ட்ராகன் 732G போக்கோ X3 எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ ஒரு சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ கேமிங்கில் பெரிய அளவுக்கு வந்து வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஸோ பேட்ரி லைஃப் நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து கம்மியாக இருக்குது 1 ஹவர் கேம் பிளேக்கு. 556 ஆகுது இப்போது. ஸோ அதுவும் வந்து நான் வைஃபைல விளையாடிருக்கேன். ஸோ நீங்கள் மொபைல் டேட்டாவில் விளையாடினீங்கன்னா மைலேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேம் பிளே பார்த்துருப்பீங்க. கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சுமாராக தான் விளையாடி இருப்பேன். அதுவும் ஃப்ரீ ஃபயர்லாம் உள்ளே போனவொடனே போட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ நான் ஒரு நூப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி வந்து போக்கோ X3ல கேம் பிளே பண்ணியிருந்தோம். சிமிலரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஃப்ராங்காக சொல்லணும்னா அதான் ரியல் வேர்ல்டில் நம்ம கேம் விளையாடும் போது ஸ்பெக்கில் வேணால் இவங்க வந்து பெருசாக நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு எது வேணாலும் சொல்லலாம். பட் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது போக்கோ X3லையும் இதுலேயும் வந்து ஒரு சிமிலரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அண்ட் நான் வந்து Mi 10i வந்து கேமிங்காக மட்டும்தான் வாங்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து 750G இருக்குது. 732Gயை விட 750G ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அப்படி இப்படின்னு சில பேர்லாம் நினைக்கலாம். CPU பர்ஃபார்மன்ஸ் வேணால் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ் சைட் பை சைடு கம்பேர் பண்ணால் லைட்டாக ஒரு மைனர் செகண்ட் மட்டும்தான் வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் நார்மலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது. கேமிங்காக தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா பிளைண்டாக வந்து நீங்கள் X3 சூஸ் பண்ணலாம். X3யில் வந்து பெட்டர் ஆப்டிமைசேஷன், பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்கள். போக்கோ X3 வந்து நம்மளுக்கு ஆஃபரில் 16,000க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,000 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அதில் வந்து ஹீட் டிசிபேட் பண்ணுறதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூராக கேமிங்காக மட்டும் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ X3 தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.